குத்துங்க குத்துங்க எஜமா குத்துங்க குத்துங்க எஜமா குத்துங்க குத்துங்க எஜமா குத்துங்க குத்துங்க. இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சும்மா வைரலாக போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ற பாட்டு ஆகா ஓகோனாங்க. அதுவே காப்பி அடிச்சது அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சுல. ஆனால் இந்த வீடியோ பாருங்களேன், தமிழ்நாட்டோட தற்போதைய நிலைமை என்ன, திமுக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு, எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக இந்த வீடியோவை அதிமுகவினர் அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் இதை போட்டிருக்காங்க போல். ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குங்க. இதில் நடிச்சிருக்கிறவங்களாம் அப்படியே தத்ரூபமாக இருக்குது அவங்களோட நடிப்புலாம். இன்னொன்று அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, என்னப்பா இது இந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக புட்டு வைக்கிறீங்க எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் குறிப்பாக ஒன்று சொல்லுங்க, இப்போ வர படங்கள்லாம் ஹீரோ யார், வில்லன் தான், வில்லத்தனம் பண்ணுறவங்க தான் ஹீரோவா? அதே மாதிரி இதுலேயே ஹீரோ யார் அப்படின்னா புரியுதில்ல, அவருக்கு போட்டிருக்கக்கூடிய மேக்கப் இருக்குல்ல, அப்படி பர்ஃபெக்ஷனாக இருக்குங்க. மேக்கப் யார் போட்டாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. அந்த காதோரத்தில் அந்த வெள்ளை முடி இருக்குல்ல, அப்படி பொருந்துது. அவரோட முக பாவனைகள், அவங்க மேக்கப்பு, வா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10/10 அப்படி நான் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ஏன் அப்படின்னா இவங்க நடிப்பாகட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கருத்துக்களாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டிஓபி வேலை எல்லாம் பக்காவாக இருக்குது. அவ்வளோ தெளிவாக ஒன்று போட்டாலும் நின்று பேசணுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் மொத்த திமுகவையும் அலற விட்டுருச்சு, செதற விட்டுருச்சு. திமுகவினருக்கு தூக்கம் போச்சு போ, ஏற்கனவே மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லா பக்கமும் அடி விழுதுனாரு. இந்த வீடியோ பார்த்தாருன்னா நல்லா ரிங்டோனாக வைக்கலான் இருக்கோம்பா என் ஃபோனில் அந்த பாட்டை, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இதை பார்த்து கண்டிப்பாக தமிழக இளைஞர்கள் திருந்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ சமூக வலைதளங்களை பயன்படுத்தாத நபர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வீடியோ எல்லார் இடத்திலும் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக திமுகவினரே இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது தெரியல. இந்த வீடியோவில் பாருங்களேன், எது சொல்லி காது குத்துறாங்க அப்படின்றத பாருங்களேன். அடுத்து 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 எல்பிஜிக்கு மானியம் சொல்லி குத்துங்க, மேல குத்துங்க. ஒரு கருத்துக்களை சொல்றோம் அப்படின்னா சிரிக்கணும், அது கூட சேர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதுல சிரிப்பா கொண்டுட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மை என்ன, தமிழ் மக்களின் காதில் குத்துங்க குத்துங்க குத்துங்க. இதெல்லாம் கஷ்டங்கள். கேட்கிறவன் காதை கொடுத்தானா குத்துறவன் ஊசிக்கு பதில் உலக்கையால குத்துவானா. அந்த மாதிரி நமக்கு திமுக ஊசியால குத்துல, உலக்கையால குத்தி இருக்கு மக்களே, உலக்கையால குத்தி இருக்கு. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை அப்படின்றது நமக்கு தெரியும்ல. இந்த வீடியோ போட்டு தான் நமக்கு புரிய வைக்கணுன்றது இல்லை, இந்த வீடியோவை போட்டாவது நமக்கு புரியுமா அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. நமக்கு புரியுதில்ல. தமிழக மக்களே, நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, வாங்கினதை திருப்பி கொடுத்து தான் நமக்கு பழக்கமா. அதனால் வாக்குறுதின்னு பொய்யா வாக்குறுதியை கொடுத்து நமக்கு காதில் ஊசிக்கு பதில் உலக்கையால் குத்துன இந்த திமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் அவங்க வாக்குறுதியாக தேர்தலுக்கு முன்பாக எது உங்கள் கையில் கொடுத்தாலும், அது கொலுசோ தட்டோ பாத்திரமோ அண்டாவோ குண்டாவோ எதாக இருந்தாலும், காசாக எதாக இருந்தாலும் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை வைத்து அவங்க காதில் குத்துவோம், காது குத்துவோம்.